நீங்கள் எவ்வளோ லக்கியான ஆள் அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாமா? நீங்கள் ஒரு இடத்துல மாட்டிக்கிறீங்க, உங்கள் முன்னாடி 3 கதவு இருக்குது. 3 கதவுல ஏதாச்சும் ஒரே ஒரு கதவை மட்டும்தான் உங்களால் திறக்க முடியும். ஒரு கதவை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ளே சைத்தான்கள்லாம் இருக்காங்க. அவங்க பயங்கரமாக குதிக்கிற எண்ணெயில் போட்டு உங்களை வறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் பயங்கரமாக வேதனைப்படுவீங்க, ஆனால் இறந்து போக மாட்டீங்க. இன்னொரு கதவை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ளே பயங்கரமாக தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்கள் மேலேயும் தீப்பிடிச்சிடும். நீங்கள் பயங்கரமாக வேதனைப்படுவீங்க, ஆனால் இறந்து போயிடுவீங்க. மூணாவது இன்னொரு கதவை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு மந்திர கல் இருக்குது. அந்த கல்லை வச்சு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஏதாச்சும் ஒரு வரத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் எது எந்தெந்த கதவுன்னு உங்களுக்கு தெரியாது. நான் ஒரு 10 செகண்ட் உங்களுக்கு டைம் தரேன். நீங்கள் ஏதாச்சும் ஒரு கதவை சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்றத செக் பண்ணலாம். நீங்கள் ஏஏ சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உள்ள நெருப்பு இருந்திருக்கும். நீங்கள் துடிச்சு இறந்து போயிருப்பீங்க. நீங்கள் சிஏ சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உள்ள சைத்தான்ஸ்க்கு இருந்திருப்பாங்க. உங்களை எண்ணெய் சட்டியில் போட்டு வறுத்திருப்பாங்க. நீங்கள் பிஏ சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் லக்கியான பர்சன். ஏதாச்சும் ஒரு வரத்தை வாங்கிட்டு போயிருப்பீங்க. உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்போஸ் நீங்கள் லக்கியான ஆளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வரம் கேட்பீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.